சென்ட்ரல் காலேஜுக்கும் சென்ட் ஜான்ஸ் காலேஜுக்குமான வடக்கின் சமர். வடக்கிலே மிகவும் ஒரு பெரிய ஒரு பிக் பட்ஜெட் சொல்லுவோம். என்னடா செய்றீங்க? பள்ளிக்கூடம் விட்டுட்டு இல்லை கோயிலையா விட்ட? என்ன நடக்குங்க? பிக் பட்ஜெட் நடக்குதா? எத்தனை மணி விட்டு வைங்க? 5 மணியா? இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் காலேஜில் மச் நடக்குது. ஆனால் பொடியங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வெம்படி மகளிர் கல்லூரியை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். யார் ஃபர்ஸ்டா பேட்டிங்? யார் பேட்டிங்? சென்ட் ஜான் தான் பேட்டிங். அப்போ நீங்கள் அடுத்ததா? ரைட் ரைட். இப்போ எங்கே போகிறீங்க? அடுத்த ஸ்கூல் எங்கே போகிறீங்க? படிங்கடா. சொல்கிறேன், அந்த படிக்கிற டீம்ன்றது தானே, அந்த டீம் எல்லாம் வந்து ஸ்கூல் முடியோடு எப்படா போவேன்ருக்கும். அப்படி இல்லாடி ஃபன் பண்ணுற டீம்ன்றது தானே, அந்த டீம் மட்டும்தான் வந்து இந்த இடத்துல நிற்கும். ஹாய் ஹாய், எப்படி இருக்கிறீங்க? சோம் சென்ட்ரலா? இல்லை பேட்ரிக்ஸா? அப்போ இன்ஜினியர் அடிக்கிறேன். இன்ட்ரோவல் விட இல்லை மச்ச நடந்து ஒன்று தான் இருக்கு மக்களே. இங்கே வேறுங்க, நான் நினச்சேன் இன்ட்ரோவல் விட்டுட்டு ஆக வேண்டு. வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னா யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு அருகாமையில். இதில் பார்த்தீங்களா வேம்படி, அதுக்கு பக்கத்தில் இங்கே மத்திய கல்லூரி கிரவுண்டுக்கு அருகாமையில் நிற்கிறோம். என்னத்துக்காக இருக்கிறோம்ன்ட்டு பார்த்தீங்கன்னா நோம்பலாக பார்க்கவே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கு வந்து வடக்குண்ட சமர் ஆரம்பிக்குது. சென்ட்ரல் காலேஜுக்கும் சென்ட் ஜான்ஸ் காலேஜுக்குமான வடக்கின் சமர். வடக்கிலே மிகவும் ஒரு பெரிய ஒரு பிக் பட்ஜெட் சொல்லுவோம். அந்த மேட்ச் வந்து இன்றைக்கு ஆரம்பமாக இருக்குது. இந்த பின்னால் உள்ள அடியில் பார்க்கவே தெரியுது. இப்போ நாங்கள் அப்படியே போய் கிரவுண்டில் போய் இருக்கிற பொடியங்களுடைய எங்கேயாச்சும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வோம். அதோட கணக்க பேர் ஸ்கூல்களை விட்டு ஓல்ட் பாய்ஸ் எல்லாம் வெளிநாடுகளில் வெளியூர்களில் இருப்பீங்க. நீங்களுமே உங்களுடைய பழைய நினைவுகளை வந்து மீட்டு பாருங்கள். அதோட எங்கள் சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிற அடுத்தடுத்த காணொலியில் வந்து உங்களுக்கு உடனே வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் காலேஜில் மச் நடக்குது. ஆனால் பொடியங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வெம்படி மகளிர் கல்லூரியை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மச்சிலே நிற்கிறாதானே. இப்போ நாங்களும் எங்களோட காலங்களில் என்னென்னு சொல்கிறது, மச் நடந்து கொண்டிருக்கும். நாங்கள் ஒவ்வொரு இடங்களுக்கு போய் வந்து அடித்து கொண்டிருப்போம், பேண்ட் அடித்து கொண்டிருக்கோம். வேறு ஸ்கூல்கள் அதை போய் அடித்து கொண்டிருப்போம். அந்த மாதிரி பொடியங்கள் தெரிகிறாங்க. இந்த பள்ளிக்கூட லைஃப்பை வந்து கணக்கு பேர் வந்து மிஸ் பண்ணுவீங்க. சரி, இப்படியே வந்து பொடியங்களை ஒரு இடமா வந்து அடிச்சு கொண்டு போகிறாங்க. நிலவரம் பற்றி கேட்போம், உங்களுக்கு தெரியுமான்னு. டேய், யார் ஃபர்ஸ்டா பேட்டிங்? யார் பேட்டிங்? சென்ட் ஜான் தான் பேட்டிங். அப்போ நீங்கள் அடுத்ததா? ரைட் ரைட். இப்போ எங்கே போகிறீங்க? அடுத்த ஸ்கூல் எங்கே போகிறீங்க? கவர்மெண்ட். ஒரு ஹாய் சொல்லி விடு. எது வின் பண்ணும்? சென்ட்ரல் தான் வின் பண்ணும். சரி ஓகேடா. ஓகே. வீட்டில் அப்படி விட போறீங்க. என்ன குறையாதான்? நானும் அடிப்பேன்டா. நானும் பழைய அலஸ்டீன் ராக். போய் பார். இரவுக்கு வருவேயா? சரி, இப்படியோ வந்து பாய். சரி, இப்படியே வந்து படிவீங்க. ஒவ்வொரு ஸ்கூலாக போய் மேளம் அடித்து அவங்களுடைய ஒரு சந்தோஷத்தை பயிர்ற மாதிரி இருக்கும். இங்கே தான் வந்து மச் நடக்குது. அப்படியோ நாங்களுமே உங்களுக்கு காட்டி கொடுறோம். அதோட ஸ்கூல் தொடங்கிட்டு ஸ்கூல் இங்கால வேம்படி இருக்குது தானே, இந்த ஸ்கூலும் வந்து முடிகிற நேரம் கிட்டத்தட்ட இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா 1:36 பாடசாலை முடிவடைகிற நேரம் தான். அவங்களுமே வந்து ஒவ்வொரு ஸ்கூலாக வந்து போகிறாங்க. அப்போ பிக் மேட்சில் என்ன நடக்குது,
என்ற வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். இதுக்கு இங்கால தான் வந்து அந்த மச் நடக்குது. யாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் கல்லூரி. இதில் எப்படி நாங்கள் நேராக போனோம்னா வந்து அந்த மணிக்கூடு கோபுரம் இருக்குது தானே, எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எத்தனை பேர் இந்த ஸ்கூல்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. உங்களுடைய பழைய நினைவுகளை வந்து மீட்டு பாருங்கள். நேராக போனோம்னா தெரியும். இதில் மணிக்கூடு கோபுரம் இருக்குது. நாங்கள் என்னென்னா வந்து இன்னும் கொஞ்சம் வேலைக்கு வந்திருக்கணும். நாங்கள் கொஞ்சம் வர்றதுக்கு பிந்திட்டு ஆரம்ப நேரம் வந்திருந்தோம்னா வந்து இன்னும் கலகலப்பாக இருக்கும். மற்றது இது தாமதம் இல்லை. இந்த மேட்ச் வந்து இன்றைக்கு முடிய போகிறதில்ல, நாளைக்கு நாளண்டைக்கு எல்லாம் இருக்குது. வில்லிவில் நாளில் தான் இன்னுமே வந்து க்ரௌட். வெள்ளி சனி ஞாயிறு அந்த நாட்களில் இன்னும் வந்து எக்கச்சக்க பேர் வேறு வேணும். நீங்களும் ஓல்ட் பாய்ஸ் வரக்கூடிய மாதிரி தான் வந்து வாங்க. ஹாய் ஹாய், எப்படி இருக்கிறீங்க? சுவாம் சுவாம் சென்ட்ரலா? பேட்ரிக்ஸா? அப்போ இங்கே நினைக்கிறேன். சரி சரி, ஓகே 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 பாய். சரி, அவனும் வந்து எங்களோட பேட்ரிக்ஸ், எங்களோட ஸ்கூல் பொடியங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கேங்க. இப்படி பம்பலாக தெரிகிறதா? ரைட், இதெல்லாம் வந்து பிக்னிக் நடக்குது. அதோட ஒரு திருவிழா கோலம் மாதிரி இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கடைகள் இங்கால எல்லாம் வந்துருக்கு. என்ன சம்பவம் பண்ணால் வந்து எல்லோரும் வந்து இன்டர்வல் விட்டுட்டாங்க. அதுதான் சம்பவம். ஆக்கள் பெருசாக குறைஞ்சிட்டு எனக்கு ஆக்கள் இல்லை. இன்டர்வல் விட்டு இனி தொடங்கியக்கு தான் வந்து எக்கச்சக்க பேர் வந்து வரவில்லை. மச்சண்டா தனியாக மச் மட்டும் நடக்கா. எங்கால சுண்டல் கடை, ஐஸ்கிரீம் கடை அப்படின்ட்டு எல்லாமே வந்து போட்டிருப்பினோம். அது கிரவுண்ட் அடிக்கிறவங்க போயிட்டு போவோம். ஐயா வந்து இஞ்சால அண்ணாசி மாங்காய் வந்து வெட்டி வைக்கிறதா? என்ன மச் முடிஞ்சுதா? இன்டர்வல் விட்டுருக்கா? இன்டர்வல் விட இல்லை மச் நடந்து ஒன்று தான் இருக்குது மக்களே. இங்கே வேறுங்க, நான் நினச்சேன் இன்டர்வல் விட்டுட்டு ஆக வேண்டு. ஸ்கூல் விட்ட உடனே கணக்கு பேர் போயிட்டாங்க. அது சொல்கிறேன், அந்த படிக்கிற டீம்ன்றது தானே, அந்த டீம் எல்லாம் வந்து ஸ்கூல் முடியோடு எப்படா போக வேண்டியிருக்கும். அப்படி இல்லாடி ஃபன் பண்ணுற டீம்ன்றது தானே, அந்த டீம் மட்டும்தான் வந்து இந்த இடத்துல நிற்கும். சிலவில் கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆக்கள் எல்லாம் வந்து கட்டாயம் இதில் கணக்கு பேரை காண முடியும். என்னடா செய்கிறீங்க? பள்ளிக்கூடம் விட்டுட்டு இல்லை போயிலையா? விட்ட என்ன நடக்குதுங்க? பிக் பெஞ்ச் நடக்குதா? எத்தனை மணி விட்டு வைங்க? 5 மணியா? 3 நாள் வந்து நிற்பீங்களா? ஆடா எது 11ஆம் மணி வீச்சு அடிக்கடுவா? மத்திய கல்லூரி மைதானத்தில் வந்து மச் நடக்குது. அதோட இதில் பார்த்தீங்கன்னா இதில் பீட்சா ஹட் வந்து தங்களுடைய உணவு கொண்டு போட்டிருக்கிறோம். சென்ட் ஜோன்ஸ் தான் வந்து பேட்டிங் செய்துன்னு சொன்னவன். நாளைக்கு தான் இன்னுமே வந்து நாளைக்கு நாளண்டைக்கெல்லாம் வந்து இன்னும் சூடு பிடிக்கும். என்ன சம்பவம் பண்ணா மக்களே, நாங்கள் வந்து நேரம் பிழைச்சிட்டு எல்லோரும் வந்து பொடியங்கள் ஸ்கூல் விட்ட உடனே கணக்கு பேர் போயிட்டோம். அதோட இன்டர்வலுக்குண்டு பொடியங்கள் போயிட்டாங்களே. இனி போயிட்டு வீட்டை போய் ஒரு குளிப்பு போட்டுட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க. நாங்கள் ஆரம்பத்தில் வந்திருக்கணும், அப்படி இல்லாட்டி முடிகிற நேரம் வந்திருக்கணும். இந்த நேரம் இப்படி தான் இதாகிட்டு இருந்தாலுமே வந்து உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொண்டு நாங்கள் இப்படி நடந்திருக்கண்டு பாப்போம். நாளைக்கு என்ன 2 நாட்கள் இருக்குது. 2 நாளில் ஏதாவது ஒரு நாள் வந்து வடிவாக கழிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து இன்றைக்கு கழிக்கலாம் போயிட்டு, இன்றைக்கு கணக்கு பேரை பிடிக்கலாம் போயிட்டு. ஏன்னா வந்து எங்கள் நண்பர்கள் எனக்கு பேர் நின்றுப்பினோம். இன்றைக்கு ஒரு தரம் இல்லை, நாளைக்கு நாளைக்கு பகிர்ந்து கொள்கிறோம். உங்களுக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்றதை வந்து சொல்லியிருக்கோம். நீங்களும் நண்பர்கள் யாராவது இருந்தீங்க, தெரியாமல் இருந்தீங்கன்னா வாங்க வந்து பகிர்ந்து கொள்ளுங்க, பங்கு கொள்ளுங்க.
வரைக்கு நல்ல இதாக இருந்தது. இப்போ நம்ம சரியாக குறைஞ்சிட்டு நல்ல க்ரௌடான நேரம். உங்களுக்கு வந்து நாங்களுமே வந்து பயந்து வரோம். பொடியா கவனம் கவனம். ஆனால் என்ன சம்பவம் பண்ணால் வந்து வான நெரிசல் மட்டும் வந்துட்டு வடக்கின் சமர் சும்மாவா